இப்படி ஒரு நினைப்பு உண்டு. எதற்காக இப்படி ரிஸ்க் எடுத்துக்கொள்ள வேண்டும்? குர்பானி கொடுப்பதற்கு பதிலாக ஏதாவது பணங்களை கொடுத்து விடலாமா, சதக்கா செய்து விடலாமா, ஒரு ஆட்டின் அளவோ அல்லது ஒரு மாட்டில் பங்கு சேருகிற அளவோ தொகையை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டால் அதன் நன்மை கிடைத்துவிடும் தானே என்றெல்லாம் இன்றைக்கு சில பேச்சுக்கள் அடிபடுகிறது என்பது மட்டுமல்ல, அது குறித்து விசாரிக்கிறார்கள், மசாயில் கேட்கிறார்கள். பல பேர் பெருநகரங்களில் அந்த முடிவுக்கு கூட வந்திருக்கிறார்கள். ஒன்று நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது நாம் முடிவு செய்வதல்ல, தீன் என்பது நாம் முடிவு செய்வது அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சட்டங்களை, வணக்கங்களை, அதற்குள்ள வழிமுறைகளை எல்லாம் இறைவன் அமைத்து தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தினுடைய அல்லாஹுவுக்கு செய்யப்படுகிற மிக முக்கியமான ஒரு இபாதத். அதற்கு மாற்ற எல்லாம் நம் அறிவை கொண்டு நாம் சிந்திக்க கூடாது, சிந்திக்க முடியாது. இன்றைக்கு பரவலாக எங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம், நாங்கள் இப்படி முடிவு செய்திருக்கிறோம், அதை சதக்காவாக செய்து விடுகிறோம். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குர்பானி பிராணியை அறுப்பதற்கு பதிலாக நீங்கள் 1 கோடி ரூபாய் தர்மம் செய்தாலும் அந்த நன்மைக்கு ஈடாகவே ஆகாது. வெறும் சதக்காவினுடைய நன்மை கிடைக்கலாம், அது வேறு. குர்பானிக்கு பதிலாக சதக்கா என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அனுமதியே இல்லையா? இருக்கிறது. எப்போது தெரியுமா? முழுக்க குர்பானி தடை செய்யப்பட்டு நாட்டில் எங்கும் குர்பானி கொடுக்க முடியாத நிலை வந்து, பக்ரீத் அன்று அந்த துல்ஹஜ் பிறை 10 மட்டுமல்ல 11, 12ஆம் நாள் மாலை வரைக்கும் 3 நாட்களும் குர்பானி கொடுக்க எந்த முகாந்திரமும் இல்லாமல் குர்பானியின் வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் குர்பானிக்கு தயாராக இருந்த ஒருவர் அதனுடைய பணத்தை பிறை 12 இரவிற்கு பின்னால், குர்பானியினுடைய 3 நாட்களுக்கு பின்னால் அவர் சதக்கா செய்யலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அப்போது வேண்டுமானால் குர்பானியின் நன்மை கிடைக்கும். ஆனால் இப்படி ஒரு தடை காலம் இப்போது இல்லை. அறுக்கக்கூடாது என்று எந்த அரசும் உத்தரவு போடவில்லை. வேண்டுமென்றால் கூட்டம் போடக்கூடாது என்பதால் கூட்டு குர்பானிகளுக்கு சில இடையூறுகள் ஆங்காங்கே இருப்பதாக தகவல்கள் உண்டு. மற்றபடி குர்பானி கொடுப்பதற்கு தடை ஏதும் இல்லை. நீங்கள் அதற்கு எப்படி மாற்றாய் தர்மத்தை கையில் எடுக்க முடியும்? தீன் என்பது, ஷரீஅத் என்பது, மார்க்கம் என்பது காலங்களை பொறுத்து நாம் முடிவு செய்வதல்ல, அல்லாஹ் ரசூல் முடிவு செய்து தந்திருப்பது தான் தீன். இன்னும் சில பேர் எதற்கு ஆடு அறுத்து கொண்டு அதற்குரிய வசதிகள் எல்லாம் இப்போது கொஞ்சம் சிரமம் எடுக்க வேண்டும், அதற்கு பதிலாக பேசாமல் மாட்டில் ஒரு சேர்ந்து கொள்ளலாமே, எங்கோ யாரோ அறுக்கிறார்கள், யாருக்கோ கறியை கொடுத்து விடுவார்கள், நமக்கு கடமை நீங்கிவிடும் என்று நினைக்கிறார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 குர்பானிகளிலும் ஆகச் சிறந்தது ஆடு. ஆட்டிற்கு வசதி உள்ளவர் ஆடுதான் தர வேண்டும். அந்த வசதி உள்ளவர், அதை செய்வதற்கான சூழ்நிலை உள்ளவர் மாட்டிலே பங்கு சேருதல் என்பது இந்த கடமையை பலவீனப்படுத்துகிற விஷயம். நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே முழுமையாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அஃதலுல் அவாஹி, குர்பானிகளில் சிறந்தது என்பது ஆடுதான். ஏன்? குர்பானிக்கு துவக்கமாக கருதப்படுகிற நிகழ்வில் வானத்திலே இருந்து அல்லாஹ் அனுப்பி வைத்தது ஆடுதான், மாடு ஒட்டகம் அல்ல. எனவே ஆட்டை அறுப்பதில் கவனம் அதிகமாக நாம் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப இந்த விஷயம் வலியுறுத்தப்படுவதற்கு காரணம் அதுதான். நாம நினைத்து கொண்டு சதக்கா செய்து கொண்டோ குர்பானி கொடுக்காமல் இருப்பதோ, அதற்கான மாற்று ஏற்பாடுகளை மசாயில்களாக கேட்டு தெரிய ஆர்வப்படுவதோ, இதுவெல்லாம் தவறு. மார்க்கம் என்பது அல்லாஹ் சொன்னதற்கு பெயர். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிற காலங்களில் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், துல்ஹஜ் பிறை 9 அன்று அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் இருப்பார்கள். அன்று மக்ரிபினுடைய நேரம், சூரியன் மறையும், மக்ரிபு வக்து வந்துவிடும். மக்ரிபு வக்து வந்துவிட்டால், சூரியன் மறைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? மக்ரிபு தொழ வேண்டும். ஆனால் காலம் முழுக்க, வருஷம் முழுக்க அந்த கடமையை சொல்லுகிற ஷரீஅத் அன்றைக்கு சொல்லுகிறது, நீ மக்ரிபு தொழுகாதே, தொழுகாமல் அங்கிருந்து புறப்படு,
வேறு இடத்திற்கு போ, பக்கத்தில் உள்ள முஸ்தலிஃபாவுக்கு போ, அங்கு போய் சேர நள்ளிரவு ஆகலாம், ஆனாலும் பரவாயில்லை போ, அங்கு போய் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழு, காலம் கடந்ததற்கு பிறகு தொழுகு. இப்போது இங்கே துல்ஹஜ் பிறை 9 அன்று மக்ரிபினுடைய நேரத்தில் அதை தொழுகாமல் இருப்பது ஷரியாத். மக்ரிபு தொழுகாமல் இருப்பது ஷரியாத். வருஷத்தின் எல்லா நாட்களிலும் சரியாக சூரியன் மறைகிற போது மக்ரிபை தொழுகுவது சுன்னத். உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹ் சொல்லுவதற்கு பெயர் மார்க்கமே தவிர நீங்களும் நானும் முடிவு செய்வதற்கு பெயர் அல்ல. தொழுகையின் ரக்காத்துகள் நாம் முடிவு செய்ய முடியாது. நோன்பு எத்தனை நாம் முடிவு செய்ய முடியாது. ஜக்காத்தின் அளவு எவ்வளவு கொடுக்க வேண்டும் நாம் முடிவு செய்ய முடியாது. இபாதத்துகளுக்கான கால நேர பல்வேறு வரையறைகளை எல்லாம் அல்லாஹ் வரையறுத்திருக்கிறான். பின் எப்படி குர்பானி விஷயத்தில் மாத்திரம் இது சிரமமாக இருக்கிறது, நாங்கள் அதற்கு பதிலாக இப்படி தான தர்மங்களை செய்கிறோம் என்று முன் வர முடியும்? எனவே குர்பானி கொடுப்பவர்கள், கொடுக்க ஆர்வம் உள்ளவர்கள், கடந்த காலங்களிலே கொடுத்தவர்கள், அதற்கான வசதி உள்ளவர்கள், குர்பானி கொடுப்பதற்கான எல்லா முஸ்தீபுகளில் தயாரிப்புகளில் இறங்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த முன்னோட்டம். அடுத்து, யார் மீது குர்பானி கடமை? ஜக்காத்து கடமையாகிற எல்லோர் மீதும் கடமை. சுமார் 11 பவுன் தங்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற, அல்லது வெள்ளியிலே கணக்கு சொல்வதென்றால் அதுதான் சரி என்று கூட சொல்லலாம், சுமார் 40,000 ரூபாய் அல்லது 42,000 ரூபாய் அந்த விலை அளவுக்கு தன்னுடைய தேவைகள் செலவுகளெல்லாம் போக வைத்திருப்பவர் மீது குர்பானி கடமை. இது கடமையானவர்கள். ஆனால் இது அல்லாமல் அவரவர்கள் ஆர்வப்பட்டு, இந்த அளவிற்கு வசதி இல்லை என்றாலும் கூட நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று ஆர்வப்பட்டு தன் பொருளாதாரத்திலே இருந்து முயற்சிகளை எடுத்து ஒருவர் மேற்கொண்டால் அல்லாஹ் சிறப்பான நன்மைகளை தர காத்திருக்கிறான், கடமை இல்லை என்றாலும் குர்பானியை தரக்கூடியவர்களுக்கு. இதுவெல்லாம் குர்பானி யார் மீது கடமையாகும் என்கிற செய்திகள். இங்கே நான் அழுத்தமாக இன்னொரு செய்தி பதிய வேண்டும். தளங்களில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களில் பல்வேறு நபர்கள் கூட பேசுவதாக அறிகிறோம். குடும்பத்திற்கு ஒரு குர்பானி போதும் என்பது மார்க்கத்தில் இது இல்லாத விஷயம். இதற்கு அடிப்படை கிடையாது. குடும்பத்திற்கு ஒரு குர்பானி என்பது தவறானது. ஃபிக்ஹ் கிதாபுகளில் அப்படிப்பட்ட அனுமதிகள் வழங்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பேர் கடமையானவர்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் மீதும் கடமையாகும். குடும்ப தலைவர் மீது அவர் சம்பாத்தியத்தில் வைத்திருக்கிற வருமானத்தில் கடமை. குடும்ப தலைவி அவர் வைத்திருக்கிற நகை அந்த அளவுக்கு இருக்குமானால் குர்பானி அவர் மீதும் கடமை. ஒரு குடும்பத்தில் சில நேரங்களில் 2-3 குர்பானி கடமையாகிவிடும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானி என்பது இந்த மாபெரும் அமலை பலவீனப்படுத்துகிற வேளை. தகுதியில்லாதவர்களிடமிருந்து இந்த தகவல்கள் வருவதாக உணர்கிறோம். சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குர்பானி விஷயத்தில் தீர்க்கமாக மார்க்க சட்ட புத்தகங்கள் வழிகாட்டி இருக்கிறது. இது யார் மீது கடமை என்று சொன்னதற்கு பின்னால் பல பேர் கேட்கலாம், கடமை இல்லாத வீட்டிலே இருக்கிற சிறுவர்களின் பெயரால், பருவம் எய்திய அல்லது எய்தாத சிறுவர்கள் குழந்தைகள் பெயரால், அல்லது காலம் சென்ற நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர், பெரியவர்கள், மர்ஹூம்கள், நல்லடியார்கள், சாலிகின்கள், ஏன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் வரைக்கும் இவர்களுடைய பெயரிலெல்லாம் குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். மர்ஹூம்களுக்கு குர்பானி கொடுத்தால் போய் சேராது என்பது அறிவை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிறவர்களினுடைய விவாதம். மார்க்கத்திலே அப்படி ஒரு அனுமதி உண்டு. இவர்களுக்கெல்லாம் சிறு குழந்தைகள் பெயரால் நீங்கள் செய்கிற குர்பானியும், இறந்தவர்களுக்காக அவர்களின் நன்மைகளை சேர்க்க அவர்களின் மன்னரை மற்றும் மறுமை நலன்களை நாடி நீங்கள் செய்கிற குர்பானிகளும் அவர்களுக்கு நிச்சயமாய் நன்மையை தேடித்தரும் என்பதில் சந்தேகமில்லை. குர்பானி குறித்து உங்கள் கவனத்திற்கு சொல்ல வேண்டிய பிராணிகள் குறித்த சில செய்திகள். 1 ஆண்டு பூர்த்தியாகி இருக்கிற ஆடு, 2 ஆண்டு பூர்த்தியாகி இருக்கிற மாடு, 5 வருடம் பூர்த்தியாகி இருக்கிற ஒட்டகம், இவைகள் குர்பானி தரப்பட வேண்டும். ஒருவேளை 1 ஆண்டு ஆட்டிற்கு பூர்த்தியாகவில்லை என்றாலும் 6 மாதம் அல்லது 8 மாதம் நிறைவடைந்த குட்டிகள் பார்ப்பதற்கு 1 வருடம் என்கிற அளவுக்கு அவைகள் தினவாக இருந்தால், உறுதியாக இருந்தால், உடலமைப்பு இருந்தால்
புஷ்டியாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகவில்லை என்றாலும் குர்பானி கொடுப்பது கூடும். பிராணிகளில் ஏற்கனவே நாம் தெரியப்படுத்தியது போல் ஆடுதான் சிறந்தது. கொழுத்த பிராணிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும், கொம்புள்ள பிராணிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். இதுவெல்லாம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்படுகிற நல்ல செய்திகள். பலவீனமானவைகள் வேண்டாம், நோய்வாய்ப்பட்டவைகள் வேண்டாம், நொண்டியானவைகள் ஊனமானவைகள் வேண்டாம், பெரிய சேதாரம் உள்ளவைகள் வேண்டாம், பார்ப்பதற்கு மிக மெலிந்த தோற்றமுடையவர்கள் வேண்டாம், காது உள்ளிட்ட பிராணிகள், காது உள்ளிட்ட உறுப்புகள் கால் பகுதிக்கு மேல் சேதாரமாக இருக்கிற துண்டிக்கப்பட்டிருக்கிற ஆடுகள் வேண்டாம், பிராணிகள் வேண்டாம் என்பதெல்லாம் பிராணி தேர்வின் போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்காக செய்யப்படுகின்ற இறையச்சத்தை வெளிப்படுத்துகிற செய்தியாகத்தான் குர்பானி என்பது பார்க்கப்படுகிறதே ஒழிய எலும்புகளும் தசைகளும் இரத்தங்களும் நாளங்களும் இறைச்சிகளும் அல்ல. அப்படிப்பட்ட இறையச்சத்தை செய்கிற போது நோக்கம் சரியில்லாமல், நிய்யத்து சரியில்லாமல் பிராணிகளை தேர்வு செய்வதும் ஏனோதானோ என்ற அந்த கடமைகளை நிறைவேற்றுவதிலும் அசட்டையாக இந்த உம்மத்து இருந்துவிடக்கூடாது. குறிப்பாக லாக்டவுன் காலங்களில், கொரோனா நோயினுடைய காலங்களில் பரவலாக குர்பானியை குறித்து ஒரு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வழக்கம் போல் குர்பானிகளை நிறைவேற்ற ஆர்வத்தை காட்டுங்கள். எந்த அளவிற்கு என்றால், குர்பானிகளை அறுக்கிற போது நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அவர்கள் பார்க்க இந்த அமலை நிறைவேற்றுதல் என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த அமல் தகப்பனார் செய்தார், தாத்தா செய்தார், பாட்டனார் செய்தார், நாங்களும் செய்கிறோம் என்று அடுத்த தலைமுறைக்கு குர்பானி என்கிற அமலை கொண்டு செல்லுவதற்காகத்தான் குடும்பத்தினர்கள் கூடி நின்று அறுக்கிற பாங்கு நம்முடைய நாட்டில் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். அதுவும் நல்ல பிராணிகளை சில பேர் செய்வது போல் சில நாட்களுக்கு முன்பே வாங்கி வளர்த்து ஆளாக்கி பழக்கி அதை சற்றே பிரிய மனமில்லாத போது கொடுக்கிற குர்பானி உண்மையாகவே ஏற்றமுடையதுதான். அதிலும் குர்பானி பிராணியை தேர்வு செய்வதற்கு கொழுத்ததாய் தேர்வு செய்ய எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்த ஒரு பயங்கரமான குர்பானி பிராணி ஆட்டினுடைய விலை 300 தீனார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. தங்கக்காசு 300 தீனார். அது எப்படிப்பட்ட ஆடாக இருந்திருக்க வேண்டும்? மனிதர்களுக்கு சமமாக அளவுக்கு மதிப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கொம்புள்ள கொழுத்த ஆட்டை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறுத்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். நிறைய சஹாபாக்கள் இந்த அமலை முன்பே தொடங்கி இதை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டுவார்கள். திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் குர்பானி குறித்த செய்திகள் நிறைய உண்டு. குர்பானியினுடைய தோற்றுவாயிலே இருந்து நிகழ்காலத்தினுடைய வரைக்கும் உள்ள செய்திகள் நிறைய உண்டு. இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் பிறை 10 முடிவதற்குள்ளாக அடுத்தடுத்த நேரலைகளில் உங்களை சந்திக்கிற போது குர்பானியின் வரலாறு, குர்பானி கொடுத்தவர்கள் வரலாறு என்றெல்லாம் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் முயற்சிக்கின்றோம். குர்பானிக்காக தயாராகுங்கள். இந்த 10 நாட்களும் அதிகம் நோன்பிருக்க, அதிகம் தக்பீர் செய்ய, பிறை 9 ஃபஜ்ரிலே இருந்து பிறை 13 அசர் வரைக்கும் 23 வக்துகள் தக்பீர் சொல்ல தயாராகுங்கள். ஆணாயினும் பெண்ணாயினும், தனியாக தொழுதாலும் ஜமாத்தாக தொழுதாலும், ஃபர்து தொழுகைக்கு பின்னாலே ஒரு தடவை அல்லது 3 முறை தக்பீர்களை கூறுங்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு 2 ஆண்டுகள் முன்பின் 2 ஆண்டுகள் நோன்பு நோட்பதற்கு முன்புள்ள ஆண்டும் பின்புள்ள ஆண்டும் எல்லா சிறுபாவங்களையும் கரைத்து கழுவி போடுகிற தௌபாவை பெற்று தருகின்ற கஃபாராவாக இருக்கிற அந்த அரஃபாவை நோன்பை நோட்க தயாராகுங்கள். ஒரு நல்ல பெருநாளை, ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை மார்க்கம் சொல்லி இருக்கிற அதனுடைய வரையறைகளோடு அணுகுவோம். மஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.